ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பயிற்சி பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு. குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவான் வராரு. ராசிக்கு 3வது பாவகத்துக்கு குரு பகவான் வந்தால் புலிப்பாணி சித்தர் எழுதிய கவி என்னன்னா, கேளப்பா குருபதி 3ல் ஏற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். இது ஜென்ரலாக இந்த ராசிக்கு 3வது பாவகத்துக்கு குரு பகவான் வந்தால் வரக்கூடிய பலன். ஆனால் இந்த வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த பலன் முழுமையாக மாற்றங்களாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க, லாபஸ்தானாதிபதி உச்சநிலையிலிருந்து தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானாதிபதியுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசியை பார்க்கிறார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிஷபராசியில் பிறந்தவங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தானுங்க இது. ஒரு விஷயம் புலிப்பாணி சித்தர் சொன்ன மாதிரி, அந்த கவியில் எழுதின மாதிரி, இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்தால் நஷ்டப்பட்டுடுவீங்க. புதுசாக தொடங்குறீங்க, கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா நஷ்டப்பட்டுடுவீங்க. அதே மாதிரி ஆன்லைனில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னாலும் கண்டிப்பாக நஷ்டப்பட்டுடுவீங்க. வட்டி தொழில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாலும் நஷ்டப்பட்டுடுவீங்க. என்ன செய்யணும்னு ஒன்று இருக்குது, என்ன செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்குதுங்க. முழுமையாக சொல்கிறேன், தயவு செய்து இந்த பதிவை கொஞ்சம் நேரம் பாருங்கள். உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு வரக்கூடிய லாபஸ்தானாதிபதி உச்ச நிலையில் வராரு. முதல்ல உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கிறார். ஃபஸ்ட்டு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். ஒரு மனுஷனுக்கு கோடி கோடியாக பணம் இருந்தாலும் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்படின்னா வாழக்கூடிய வாழ்க்கை 10 காசு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்போது ரிஷபராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம். பிரிஞ்சு போன தம்பதிகளுக்கு, நிரந்தரமாக பிரிஞ்சு போன தம்பதிகளுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ரிஷபராசியில் நான் பிறந்தனுங்க, திருமணம் செஞ்சுக்கிட்டேனுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க வாழ்க்கை, மறுமணத்துக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல அப்படின்னா இந்த நேரத்தில் மறுமணம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு. தற்காலிகமாக பிரிஞ்சு போயிருக்கிற நண்பர்களுக்கு, தம்பதிகளுக்கு மீண்டும் இணையறதுக்கான சந்தர்ப்பம். இல்லை கல்யாணமே நடக்கலை சாமி அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குதுங்க, 10 வருஷம் ஆகுதுங்க, 12 வருஷம் ஆகுதுங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, செய்யாத பரிகாரம் இல்லைங்க, போகாத கோவில்களும் கிடையாது, கேட்காத ஜோசியம் இல்லை, கேட்ட ஜோசியம் எல்லாம் பொய்யாயிடுச்சு, செலவழிச்சு காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சு சாமி அப்படின்னா 100% எழுதி வச்சுக்கோங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்படின்னா அதிகபட்சம் 4 மாதம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேனுங்க. அந்த 4 மாதத்துக்குள்ளார புத்திர செல்வம் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும், மாற்று கருத்து இல்லை. 2 விஷயம். 3வது என்ன அப்படின்னா, தீராத மன அழுத்தம் இருக்குதுங்க, பொருளாதார ரீதியாக ரொம்ப சங்கடப்பட்டு விட்டுனுங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லைங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான மன அழுத்தம் மனசனுக்கு இருக்கிறது உண்மை. அதேனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் சரியான பாதையில் போனாலும் நமக்கு நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இல்லைனாலும் கெட்டது செய்கிறதுக்கு 40 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது இந்த நேரத்தில் நமக்கு ஏற்பட்ட அந்த சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு.
நம்ம செஞ்ச தப்போ செய்யாத தப்போ ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்தா நம்ம திருத்திக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் நம்ம என்ன செய்திருக்கணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இப்பயே நமக்கு நிறைய அனுபவம் இந்த ஒரு வருஷ காலமாக நமக்கு கிடைச்சிருச்சு. யாரை நம்பி இருக்கணும், யாரை நம்பி இருக்கக்கூடாது, என்ன செஞ்சுருக்கணும், யார் என்ன செஞ்சுருக்கக்கூடாது, பல விதமான அனுபவம் வந்துருச்சு. இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் அந்த அனுபவம் நம்மளை முன்னுக்கு தள்ளும். ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களை செய்துக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும். அப்போது நமக்கு தொழில் நிமித்தமாக நல்லது நடக்கும், பொருளாதார ரீதியாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆதாரம் இல்லாமல் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. இதை கமெண்ட்லலாம் சொல்லுவீங்க இல்லைங்க, சில பேர் உருட்டுறீங்க அப்படின்ட்டு. சத்தியமாக அதுக்கு அர்த்தமே எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில், அதாவது உச்சநிலையில் இருந்து அவருடைய சுயசாரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தையும், உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும், உங்கள் ராசிக்கு 11வது பாவகம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதில் ஆச்சரியம் என்னன்னா, 11வது பாவகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், விதிகாரகர் அவர் தானே. அப்போது உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ புத்திர ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இந்த குரு வருவார். புனர்பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 4வது பாதம், அதிகபட்சம் ஒரே 1 மாதம் தான் இருப்பா அப்படிங்க. அதன் பிறகு ஆயிலி நட்சத்திரத்தில் வரணும் இல்லையா குரு. ஆயிலி நட்சத்திரம்ன்றது யாருங்க? புத்திரஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். அப்போது புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு புத்திரஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் ஏறி விதிகாரகனை பார்க்கும் பொழுது அந்த விதிகாரகன் உங்கள் ராசியை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் உருவாகும் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும் இல்லை. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது, அந்த கடனை கட்டுவனா கட்ட மாட்டேனான்ற மனநிலையில் இருக்கிற உங்களுக்கு அந்த சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்றைக்கி சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், சாதித்தவங்களாக இருக்கட்டும், 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு நான் வேலை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறனுங்க, நிறுவனத்தாராக இருக்கிறனுங்க, ஐயா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும்ல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் அவங்க மேலுக்கு இருக்காங்க. இப்படி இருந்தவங்க இப்படி வந்தாங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான். ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூர் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பு உருவாக்கிக்கிறதும் வாய்ப்பு உருவாகுது, இது பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் போகிறதும் உங்கள் சொந்த சௌகரியம். ஒரு மைதானத்தில் 100 பேர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டாங்க, 1000 பேர் கூட கலந்துக்கிட்டோம், யார் ஜெயிச்சாங்கன்றது தான் முக்கியம், எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது முக்கியம் இல்லை. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கோ. அப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும், பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது, குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது இல்லையா? என்ன செய்யக்கூடாது? 2 பேர் சேர்ந்து தொழில் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, வேண்டாம். ஏன்னா இந்த தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு 6வது பாவகத்துக்கு குரு வராரு. குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு 8வது இடத்துல தான் தொழில் ஸ்தானம் வருது. இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை குரு பார்த்தாலும் சனி பகவான் சுய நட்சத்திரத்தில் மீனத்தில் இருக்கார். இது சுய தொழில் செய்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் தான், ஆனால் கூட்டு தொழில் செய்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இல்லை. அதே மாதிரி ஆன்லைனில் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பரிச்சயமான விஷயம் தானுங்க ஷேர் மார்க்கெட், இல்லை நான் சொல்ல வரலைங்க. ஆனால் பட்டம் பார்த்து பயிர் செய்யணுங்க. நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிடலாம், விதைச்ச விதை கூட விளைஞ்சிடும், விளைஞ்சது வீடு வந்து சேராது. அதனால் இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடணும்னா யோசனை பண்ணி செய்யுங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை தொழிலுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ, அதாவது தெரிஞ்ச ஒரு தொழிலை விடுறதும் தப்பு, தெரியாத தொழிலை தொடர்றதும் தப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பழக்கமோ என்ன பரிச்சயமோ அதை செய்யுங்க. நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இன்றைக்கி பூர்வீக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே
அவங்க முன்னோர்கள் ஒரு நேரத்தில் ஏற்படுத்தின ஒரு விஷயத்தை தான், அந்த விஷயந்தான் 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக பூர்வீக தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தானுங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் உங்களுடைய சங்கதிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு துணையாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க தயவு செய்து. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரணும்னா 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழித்து கூட இந்த வாய்ப்பு வருமானது சந்தேகம் தானுங்க. ஏன்னா ரிஷபராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு மிகப்பெரிய யோகக்காரகன் யாருன்னா சனி. அந்த சனி பகவான் தனகாரகனுடைய பார்வையிலே லாபஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய பிராப்தம். பார்த்துக்காங்க. புதிய முயற்சிகள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், புதிய தொடக்கத்தை உருவாக்கி கொடுக்கும். நண்பர்கள் மூலம் தொழில் மட்டும் வேணான்னு சொல்கிறேன், மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் நீங்கும். முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். விட்டு போன உறவு உங்களை தேடி வரும். மெயினாக இந்த விஷயம் நான் முதலியே சொல்லியிருக்கோனங்க, விட்டு போன உறவு நிச்சயம் வந்தே தீரும். வேணான்றது பார்த்திங்கன்னா அலட்சியம். என்ன சார் அலட்சியம்? நான் எங்கே சார் அலட்சியமாக இருக்கேன்? அதாவது ஒரு மொபைல் ஃபோன் நம்ம சாதாரணமாக வைப்போம், இல்லை ஒரு செயினோ ஒரு மோதிரமோ இல்லை காசு பணமோ நம்ம பார்க்குற இடத்துல வீட்டில் வச்சு போடுவோம், அது இயல்பு. ஆனால் ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவான் போகும்போது அகத்தில் களவும் போகும். புலிப்பாணி சித்திரையா அன்னைக்கு எழுதி வச்ச இருந்த ஒரு வாக்கியம். அதனால் தயவு செய்து வீட்டில் அலட்சியம் வேண்டாம், சாதாரணமாக ஒரு பொருளை வைக்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு பத்திரப்படுத்திக்கோங்க. சம்பாதிக்கிறத விட கஷ்டம் என்னன்னா சம்பாதிச்சதை தக்க வச்சுக்கிறது. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக இந்த நேரத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகாதீங்க, கிள்ளி கொடுக்குற இடத்துக்கு போங்க. 1 ரூபானாலும் பார்த்து செய்யக்கூடிய வேலை. விரைய செலவுகள் பண்ணுங்க, இது மிகப்பெரிய ஒரு நல்லது உங்களுக்கு. ஒரு இடம் வாங்க போகிறீங்களா, தாராளமாக வாங்குங்க. வீடு வாங்க போகிறீங்களா, வீடு கட்ட போகிறீங்களா, வாகனம் வாங்க போகிறீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகம்தான், மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா 12வது பாவகத்தில் இந்த செவ்வாய் வந்து விரயஸ்தானாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தான் குரு பகவான் பயிற்சி அடையுது. அப்போ குரு பகவானை வந்து இந்த விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்ப்பார். அதனால் விரய செலவுகள் நடக்க தான் செய்யும், பார்த்துக்கலாம். விரய செலவை சுப செலவாக மாற்றிக்கிடுங்க. அதே மாதிரி கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா வாங்க முடியாது, அது வேறு விஷயம். ஏற்கனவே கொடுத்து நொந்து நூலாக இருக்கிறேனுங்க, காசு பணத்தை கொடுத்து விட்டேனுங்க, தெரிஞ்சோ தெரியாமலே கொடுத்து விட்டேனுங்க, அதனால் சங்கடப்பட்டு நிற்கிறேனுங்க, வாங்கின பணத்துக்கும் வட்டி கொடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அடுத்தவனுக்கு வாங்கி கொடுத்த பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த நேரத்தில் அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சுமூகமாகும். ரிஷபராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக சொல்கிறேனுங்க, பல நாளுடைய கனவு, பல நாட்கள் நீண்ட நாள் கனவு, அபிலாசைகள் சொல்லக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் இந்த நேரத்தில் நிறைவேறும், மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தை தவற விட்டுட வேண்டாம். காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. அதாவது காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது சாதிச்சுக்கோங்க. சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை தான் இந்த பிரபஞ்சம் தினம் தினம் நமக்கு கொடுக்குதே, சாதிக்கிறதுக்கான நேரம் தானே தர மாட்டேங்குது. இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் 10% சாதகமாக இருந்தால் போதுமானது. உங்களுடைய நேர காலங்கள் கோட்சார கிரக நிலைகள் 100% பிரமாதமாக இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்துக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க, 2-3 நாளில் பார்த்து சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் ரிஷபராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாசு மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.